ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மல்லிகை செடிக்கு மழை காலங்களில் என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அதாவது செடி பூச்சி தாக்கல் அதிகமாக ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மட்டும் என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மருந்து பார்த்தீங்கன்னா லான்சர் கோல்டு. இதில் 2 கெமிக்கல் இருக்குது. ஒன்று அசிபேட், இன்னொன்று இமிடாக்ளோபிரிட். அசிபேட் 50%, இமிடாக்ளோபிரிட் 1.8% இருக்குது எஸ்பி ஃபார்மெட்டில். எஸ்பினா சாலிபிள் பவுடர், நீரில் கரையக்கூடிய பவுடர். இது நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் எடுத்துருக்கோம். 14 லிட்டர் கேனுக்கு 16 கிராம் எடுத்துருக்கோம். இந்த லான்சர் கோல்டு பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் பவுடராக தான் இருக்கும். இந்த மருந்து ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சிவிங் பெஸ்ட் அண்ட் சக்கிங் பெஸ்ட், அதாவது தாவரத்தை அரித்து உண்ணக்கூடிய பூச்சிகளுக்கும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கும் இது நல்லாவே கேட்கும். மற்றபடி புழுக்களுக்கு சின்ன சிறு புழுக்களுக்கு தான் கேட்கும், அதாவது ஆரம்ப நிலை புழுக்கள். ஓவராலாக எல்லா வகையான பூச்சிக்குமே இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் பெஸ்டிசைடு தான். இது ஆரம்ப கட்டத்தில் தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சிவியரான இன்ஃபெஸ்டேஷனுக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்காது. ஏன்னா பூச்சிகள் மட்டும் இல்லாமல் பூச்சிகள் போடக்கூடிய முட்டைகளும் இருக்கும். அந்த மாதிரி சிவியரான கண்டிஷன்ஸில் இதோட ரிசல்ட் பெரிய லெவலில் தெரியாது. ஸோ இது அதிகமாக கேட்காது. அந்த மாதிரி டைமில் இது யூஸ் பண்ணக்கூடாது. இது ஆரம்ப நிலை பூச்சிகளுக்கு தான் யூஸ் பண்ணணும், இனிஷியல் இன்ஃபெஸ்டேஷனில் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம இது மல்லிகை செடி ஸ்ப்ரே பண்ணுறோம். எதனால்னா வெள்ளை கொசுன்னு சொல்லக்கூடிய ஒயிட் ஃப்ளைஸ் இங்கே இன்ஃபெஸ்டேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது கூடவே த்ரிப்ஸ் அட்டாக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதாவது வால் பெயின். இந்த மாதிரி பூச்சிகள் தாக்குதல் ஏற்படும் போது ஆரம்ப நிலையிலேயே நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போதைக்கு ஸ்ப்ரெட்டிங் எப்படி இருக்குன்னா ஒரு 10 செடிக்கு 2 செடி அப்படிங்கிற விதத்தில் இருக்குது. இது ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செகண்ட் டோஸ் ஒரு 4 நாள் இடைவெளி விட்டு கொடுத்தா போதும். இது கூடவே காப்பர் ஆக்சிக்ளோரைட் 50% WPயும் சேர்த்து அடிச்சுக்கிறது நல்லது. WPனா வெட்டபிள் பவுடர், நினையக்கூடிய பவுடர். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம்லேருந்து 2.5 கிராம் வரை சேர்த்து அடிச்சிக்கலாம். மழை காலங்களில் வேரல்கள் நோய் அதிகமாக ஏற்படுற சமயத்தில் இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வேரல்கள்லேருந்து செடியை தக்க வச்சு செடியை நல்லா பச்சையாக இருக்க வைக்கும். இப்படி யூஸ் பண்ணும்போது மழை காலங்களில் சிறு பூச்சிகள் பேன்களும் செடியை அண்டாமல் இருக்கும். ப்ளஸ் செடியை வெயில் காலங்களில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இது இல்லாமல் மகசூல் மழை காலங்களில் எடுக்கிறதுக்கு நம்ம இன்னொரு வீடியோ தனியாக போடுறோம். இது மட்டும் இல்லாமல் காப்பர் ஆக்சிக்ளோரைடு ஃபங்கஸ் பாதிப்புகள் போன்ற நோய்களுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நோய்கள்லாம் மேல் சாம்பல் நோய், அடி சாம்பல் நோய், அதாவது என்ன பேர்னா பவுட்ரி மைல்டியூ, டவுனி மைல்டியூன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் பிளைட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், காயல்களுக்கும் யூஸ் பண்ணலாம். மற்ற எல்லா வகையான பயிர்களுக்குமே இந்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் கேங்கர்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இலைகள்லாம் பொத்தலாக இருந்த மாதிரி இருக்கும், சிறு ஹோல்ஸ் மாதிரி பிளாக் ஸ்பாட் ஆயிரும். இது ஃபங்கஸ் பாதிப்பு தான். அதை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்ப்ரே பண்ணோம். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 கிராம் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம அக்ரிக்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.